சுதந்திர வரலாற்றில் காரைக்காலில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றிய தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களின் பணியை அங்கீகரிக்கும் நோக்கத்தில் கலெக்டர், அனைத்து துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு தூய்மை பணியாளர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மதகடியில் உள்ள காமராஜர் அரசு நிர்வாக வளாகத்தில் ஆண்டுதோறும் சுதந்திர தின விழா மற்றும் குடியரசு தின விழாக்களில் துறை சார்ந்த தலைமை உயர் அதிகாரிகள் தேசிய கொடியை ஏற்றி வந்தனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களின் பணியை அங்கீகரிக்கும் நோக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவின் பேரில் இந்த ஆண்டு தூய்மை பணியாளர் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் காமராஜர் வளாகத்திலேயே பணியாற்றும் சரோஜா என்ற தூய்மை பணியாளர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சுதந்திர இந்தியாவில் காரைக்கால் பகுதியில் தூய்மை பணியாளர் ஒருவர் தேசிய கொடியை ஏற்றுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தூய்மை பணியாளர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.